இப்போ வரைக்கும் அவனுடைய ஃபோட்டோஸை மட்டும்தான் வெளியே போட்டிருக்காங்களே தவிர அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோஸையும் அந்த பொண்ணோட ஃபோட்டோஸையும் யாருமே எதுலேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் அது பண்ணலை? அவரு பையனை விட்டு பண்ண சொன்னாரா அண்ணன்றதுலாம் தெரியல. ஆனா இவரு கோவப்பட்டு செஞ்சிருக்காரு. கோவப்பட்டு செஞ்சது தவறு தான். ஆனா அவங்க முதல்ல அந்த மைண்ட் செட் இங்க மாறணும். இந்த கவர்மெண்ட் நிறைய விஷயத்துல கோட்டை விட்டுருக்காங்க. இதுல ஸ்டெப் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா இது அதிகரிச்சுட்டே போகும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு தண்டனையை ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷனை நம்மளால எடுத்துக்க முடியும். இப்போ படிச்ச இளைஞர்கள் கொஞ்சம் மாறினா கூட இன்னும் பெரியவங்க இன்னும் மாறல. இந்த மாதிரி மைண்ட் செட் அடித்தளத்திலே நீங்க மாத்தலனா அவங்கள கொலை பண்ணதுக்கு அவங்க பொண்ணுக்கு அவங்க வார்னிங் பண்ணிருக்கலாம் இல்லையா? இன்னும் நிறைய பேர் மாறணும். மெயின் சிட்டில இங்கே தான் நம்ம மாறி இருக்கமே தவிர இன்னும் அந்த பக்கம் சவுத் சைடு எல்லாம் மாறல. ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு ஏரியால பட்ட பகல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை நம்ம கண்டிக்கிறோம். பையனையே எல்லாத்துலயுமே நம்ம குறை சொல்றோம் இல்லையா? இப்ப பெண்களும் இப்போ அவங்கள அதிகபட்சமா எல்லாமே செய்யறாங்க. ஒரே ஒரு லைன்ல நான் லவ்வே பண்ணல, நட்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கு என்னதான் சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. இப்போ நெல்லையில கவின்ன்ற ஒரு இளைஞர் வேற ஜாதி பெண்ணை லவ் பண்ணாங்கன்ற ரீசனுக்காக அந்த பொண்ணுடைய பிரதரே அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆணவ கொலை நம்ம அந்த காலத்துல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்பவும் எல்லாருமே படிச்சு ஒரு நல்ல வெல் செட்டில்டா இருக்கவங்களுக்கே இப்படி நடக்குது. ஸோ இந்த ஆணவ கொலைன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல என்னென்னமோ போயிட்டு இருக்கு இல்லையா? இது ஒரு முட்டாள்தனம் தான். படிச்சவங்களே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றது நம்மளால ஏத்துக்க முடியாது. அவங்கள கொலை பண்ணதுக்கு அவங்க பொண்ணுக்கு அவங்க வார்னிங் பண்ணிருக்கலாம் இல்லையா? இன்னொருத்தவங்களை போயிட்டு அவங்க கஷ்டப்படுத்துறதுக்கு அவங்க பொண்ணை கேட்டிருக்கலாம். அவங்க பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு ஏரியால மக்கள் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கூப்பிட்டு இது ஒரு பட்ட பகல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை நம்ம கண்டிக்கிறோம். இதில் ஸ்டெப்ஸ் எடுத்து கவர்மெண்ட் நல்ல ஸ்டெப் எடுத்து இது மீண்டும் இது மாதிரி தொடராத மாதிரி பார்த்துக்கணும். அருவருக்கத்தக்க செயல் தான். ஆனால் என்னன்னா இன்னும் நிறைய பேர் மாறணும். அது மாறுறதுக்கு மெயின் சிட்டியில் இங்கே தான் நம்ம மாறி இருக்கமே தவிர இன்னும் அந்த பக்கம் சவுத் சைடெல்லாம் மாறலை. அது நல்லா தெரியுது. ஸோ அதனால் இன்னும் அது நிறைய விழிப்புணர்வு வரணும். இந்த அளவுக்கு செஞ்சது ரொம்ப தப்பு தான். இன்னொன்று என்னன்னா, பையனையே எல்லாத்துலேயுமே நம்ம குறை சொல்றோம் இல்லையா? இப்போ பெண்களும் இப்போ அவங்கள அதிகபட்சமா எல்லாமே செய்யறாங்க. ஆனா அந்த பொண்ணை அதுல எதுலையுமே மென்ஷன் பண்ணல. ஒரே ஒரு லைன்ல நான் லவ்வே பண்ணல, நட்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கு என்னதான் ரீசன்? நம்ம என்னதான் பண்ண போறோம்? இது அவங்கவுங்களா மாறலைன்னா மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனர் கில்லிங் செய்கிறது ரொம்ப தவறான செயல். இந்த காலத்தில் நம்ம முற்போக்குவாதியாக இருக்கணும். எல்லா இனத்தினரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். காதலுக்கு ஜாதி மதம்னு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஆனர் கில்லிங் செய்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போதைக்கு படிப்பறிவு நிறைய பேருக்கு இல்லை. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, நம்மளால ஏற்றுக்க முடிஞ்சது. இப்போ எப்படி எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? இதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது படிக்காத ஒருத்தவங்க கூட இப்போ இதை செய்யறதுக்கு நம்ம யோசிப்போம். அங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் அது தவறு தான். ஆனால் இது தேவையில்லாதது. இப்போ எல்லாம் மாற்றம் நிறைய நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ ஜாதிகள் எல்லாம் குறைஞ்சி வராங்க. அதனால் இப்போ அது ஒரு நெல்லையில் கொஞ்சம் அதிகபட்சம் வருது. வட மாவட்டம்லாம் இப்போ எல்லாமே குறைஞ்சி போச்சு. இப்போ நெல்லையில் நடந்திருக்கு. அப்படி ஒரு ஆணவ கொலை நடந்தது துரசனமானது. அதை பாமக சரி, நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சரி, அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு தண்டனையை ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷனை நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த கவர்மெண்ட் நிறைய விஷயத்துல கோட்டை விட்டுருக்காங்க. இதுல ஸ்டெப் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா இது அதிகரிச்சுட்டே போகும். ஆமா, இது கவர்மெண்ட் இது சீரியஸா எடுக்கணும். நம்மளும் பசங்க வச்சிருக்கோம், நம்மளும் வெளியே போறோம் வரோம் கொள்றோம். நல்ல ஒரு சமூகம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அந்த தீர்ப்பு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரிதான் மேம் இப்ப இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லாம நம்ம தொடர்ந்து நிறைய கேஸ பார்த்துட்டு இருக்கோம். இளவரசன் கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தோம். அதுவே அந்த பொண்ணே நான் அவங்கள லவ்வே பண்ணல. சோ இதே ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப அவன் அந்த கேஸ்க்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தா இது நடந்திருக்காது இல்லையா? கவினுக்கு இது நடந்திருக்காது.
அதுதான் நம்மளுடைய தீர்ப்பு சரியில்லைன்றதுனால அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு விஷயத்த மட்டும் நம்ம முடிக்கணும்னு பார்த்தோம்னா அது முடிக்கலாம், முடிக்காம வளர்ந்து கொண்டே இருக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் நடக்குதுமா, அதுக்கு தீர்ப்பு சரியா வரல, அடுத்தது இன்னொன்னு வருது, அது மறைஞ்சிடுது, திருப்பி அது போயிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கும் தீர்ப்பு கொடுக்காத நேரத்துக்கு இன்னொன்னு நடக்குது. அப்படி அப்படின்னு போயிட்டே இருக்கிறதுனால தான் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்குன்னு ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, இப்போ அந்த 6 வயசு குழந்தைக்கு திருவள்ளூர்ல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அவனுக்கு மட்டும் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தா அடுத்தது அதை பண்றதுக்கு யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க, முன்னாடியே வரமாட்டாங்க. எதுக்குமே சரியான தீர்ப்பு கிடையாது. அதுதான் இதுக்கு காரணமே. இப்போ படிச்ச இளைஞர்கள் கொஞ்சம் மாறினா கூட இன்னும் பெரியவங்க இன்னும் மாறல. அதே லைன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாறணும். ஆ, இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஆணவ கொலைங்கிறது எந்த அதிகாரமும் இல்ல. அவங்க பிள்ளையா இருந்தா கூட அவங்கள பண்றதுக்கு உரிமையே இதுக்கு இல்ல. என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுதோ அதிகபட்ச தண்டனை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைம்மா. யாராக இருந்தாலும் தவறு, இதுக்கு வந்து ஸ்டெப்பு எடுக்கணும். கவர்மெண்ட்டு நிறையா விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க. இது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒருதலை பட்சமாக எந்த வகையான பாகுபாடு இன்றி இதுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கரெக்டான தண்டனை கொடுத்து அவங்கள இதை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இது வந்து தவறு நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். அவர் பையனை விட்டு பண்ண சொன்னாரா என்னன்றதெல்லாம் தெரியல. ஆனால் இவர் கோவப்பட்டு செஞ்சுருக்காரு. கோவப்பட்டு செஞ்சது தவறு தான். ஆனால் அவங்க வந்து அவங்கள இன்வால்வ் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அவங்க மேலே நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தது தவறு. அவங்களுடைய விசாரணை போலீஸ் விசாரணை செய்யட்டும். விசாரணை செஞ்சதில் உண்மையாக அவங்க போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய தூண்டுதல் இருந்தால் அவங்க சட்டத்துக்கு முன்னே எல்லாருமே சமம் தான். அதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க சமம் தான். அதனால் அவங்களுடைய செயல்பாடு போலீஸ் கண்காணிக்கணும். அவங்களுடைய செயல்பாடு இதில் இந்த கொலையில் வந்து அவங்களுடைய அவங்களுடைய பங்களிப்பு இருக்கான்றதை பார்த்து தான் செய்யணும். ஆனால் சம்மந்தப்பட்ட யார் அவங்க பையன் வந்து செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்குண்டான தண்டையை அவர் அனுபவிச்சிடணும். சட்டத்துக்கு முன்னே எல்லாமே சரிசமம் தான். இப்ப வரைக்கும் அவனுடைய போட்டோஸை மட்டும்தான் வெளியே போட்டிருக்காங்களே தவிர அவங்க அப்பா அம்மாவோட போட்டோஸையும் அந்த பொண்ணோட போட்டோஸையும் யாருமே எதுலையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் அது பண்ணல? அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அது காட்டணுமா? அதை பண்ணவங்கள நம்ம காமியிருக்கணும் இல்லையா? அவங்க அம்மா அப்பாவையும் காட்டவே இல்லை, அதை காட்டி இருக்கணும். அவங்களையும் காட்டல. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. இப்போ உங்க வீட்ல வந்து உங்க பசங்க வந்து வேற ஜாதி பொண்ணையோ பையனையோ வந்து லவ் பண்ணும்போது நீங்க அதுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்களா? இல்லனா உங்க ரியாக்ஷன் அப்ப எப்படி இருக்கும்? கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம். ஏன்னா இப்போ இன்னும் பழைய மாதிரி இருக்க முடியாது. இந்த காலத்துல நிறைய மாறி இருக்கும். நாங்க கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம். அதாவதுங்க, எந்த விஷயத்தில் அப்போஸ் பண்ணணும் எந்த இதில் சப்போர்ட் பண்ணணும்னு இருக்குது. அதுக்காக வந்து ஒரு கொலையை வந்து நம்ம எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடாது. எந்த மாதிரி இதுன்றதை வந்து விசாரித்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்குவப்படுத்தி சொல்லணும் தவிர்த்து அதுக்கு இது இந்த கொலை பண்ணுறது தான் ஒரு தீர்வு கிடையாது. அது வந்து அந்த மாதிரி இதில் தான் வந்து அவங்க எந்த சைடு பேரண்ட்டாக இருந்தாலும் அந்த அந்த இதை தான் எடுக்கணும் தவிர்த்து இது ஒரு தீர்வு கிடையாது. அவருடைய உண்மையிலேயே அவர் லவ் பண்ணுறாரோ இல்லை உண்மையிலேயே அவங்களுடைய கருத்து நியாயமாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து நாடக கதையில் நிறைய நடக்கிறதுனால எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேது. அதனால் உண்மைத்தன்மை அவங்களுடைய கூப்பிட்டு 2 தடவை கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு தான் இந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுவோம். ஏன்னா அதை வந்து நம்ம ஆதரிக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. அவன் உண்மையே லவ் பண்ணுறான்னா உண்மையே வச்சு வாழ்வாங்களாம் அப்படின்ற பேரண்ட்ஸ் முறையில் நம்ம அதை ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது. அவன் சரியான ஆள் இல்லை, வேலை வெட்டிக்கு போகாதவன் குடிகாரனாக இருந்தால் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்மளுடைய பெற்றவங்களை நம்முடைய பொண்ணுங்களை எடுத்து போய் பாழுங்கலத்தை தள்ள முடியாது இல்லை. அது என்ன அதுக்கும் இதுக்கும் நம்ம என்ன நடந்து தெரியல. இன்றைக்கி அது மாதிரி சூழ்நிலை என்ன இருக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலே பையன் நல்ல படிப்பில் இருக்கலாம், நல்ல இது நல்லவனாக இருந்தால் நம்ம ஆதரிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முதல்ல வந்து அந்த மைண்ட் செட் வந்து இங்கே மாறணும். அப்போ தான் வந்து ஃபார்வர்ட் திங்கிங் இருந்தால் தான் நீங்கள் எங்கேயோ போக முடியும். இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து அடித்தளத்துலேயே நீங்கள் மாற்றலைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து இந்த கண்ட்ரி மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ முதல்ல வந்து உங்கள் மைண்ட் செட்டை மாற்றினா தான் இந்த மாதிரி ஆனர் கில்லிங்ஸை நீங்கள் தடுக்க முடியும். ஸோ என்னோட வேண்டுதல் என்னென்னா எல்லா இளைஞர்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்களாம் வந்து ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தால் தான் மற்ற வரப்போகிற ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு இந்த மாதிரி ஆனர் கில்லிங்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும். பையன் வந்து நல்ல பையனாக இருந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தானா நம்ம நிச்சயமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். தவறு ஒன்றும் இல்லை, ஜாதி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் பையன் வந்து நல்ல பையனாக இல்லாமல் அவன் தவறான வழியில் போகிறானா இருந்தால் எந்த பெற்றோரும் கட்டி கொடுக்க முடியாது. அதனால் அதை அப்போ நம்ம மறுத்து தான் பண்ணி ஆகணும்.
அதை பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லி நாங்கள் பண்ணுவோம் தவிர ஆணவ கொலை பண்ணுறதை நாங்கள் ஆதிக்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து தைரியத்துல அப்பா அம்மா இருக்காங்க, நம்மள எப்படியோ காப்பாத்திடுவாங்கன்ற தைரியத்துல கூட அந்த பையன் பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரி பண்றவங்களுக்குலாம் அதிகபட்ச தண்டனையை என்ன கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அவங்க அப்பா அம்மாவும் நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அவங்கள பிடிச்சி அவங்களுக்கான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இதை இன்னொரு வாட்டி யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம நல்ல போஸ்டிங்ல இருக்கிறதுனால நம்ம என்ன வேணா பண்ணலான்ற எண்ணத்தை உடைக்கணும்னா அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கணும், நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இதை உடைக்க முடியும். அதுதான் நான் சொல்றது. ஓகே, தேங்க்யூ மேம். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.